ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு தொழுகை இல்லை, தெரிஞ்ச விஷயம். இஸ்லாத்தின் வட்டத்தில் இருந்து கொண்டு தற்கொலை செஞ்சுட்டான் பாருங்க, அவனை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தொழுவிக்கல, நீங்க தொழுவீங்கன்னு அனுமதியும் கொடுக்கல, ஆர்டரும் பண்ணல. மற்ற எல்லாத்துலயும் என்ன வர, நான் தொழுவிக்க மாட்டேன் நீங்க தொழுவிச்சுக்கீங்கன்னு சேர்த்து சொல்லுவாங்க. கடங்கார விஷயம் வந்தா சல்லு அலா சாஹிபிக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கனிமத்து பொருளை ஒருத்தர் எடுத்துக்கிட்டார போர்க்களத்தில் அவரை பத்தி பேசும் பொழுதும் நீங்க தொழுவிச்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து விசாரிப்பாங்கல்ல, ஆள் நல்லால கெட்டாலாண்டு, அப்ப கூட நீங்க தொழுவிச்சுக்கிறீங்க, ரெண்டு சேர்ந்து வரும், நீங்க தொழுவீங்க நான் தொழுவிக்க மாட்டேன், இப்படி ரெண்டு வார்த்தையும் சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தற்கொலை செஞ்சவருடைய மேற்று வரும் பொழுது மாத்திரம் அவங்க தொழுவிக்கவும் மாட்டாங்க, நீங்க தொழுவீங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க என்பதற்கு நம்ம ஆதாரத்தை பார்க்கிறோம். ஏன் அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா அது வேஸ்ட். எதனால வேஸ்ட்ங்கிறோம்? அதாவது தற்கொலை செய்து கொண்டவனுக்கு இஸ்லாத்துல என்னன்னா நிரந்தர நரகம். நிரந்தர நரகம்டா என்ன? யாருக்கு அல்லாஹ் நரகத்தை நிரந்தரமாக்கி விட்டானோ, அப்படி அவன் முடிவு எடுத்து விட்டானோ அதை மாத்து மாதிரி கேட்கலாமா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்கு நிரந்தர நரகம், அதை போய் மாத்து நல்லா கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதே மாதிரி வந்து தற்கொலை செய்தவனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பதரணி அப்தி பி நஃப்ஸிஹி ஹரம் அலைஹில் ஜன்னா, என் அடியான் அவசரப்பட்டு விட்டான், அதனால அவனுக்கு சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்டேன். சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்டான் என்ன? கடைசியில கூட போக இயலாதுன்னு அர்த்தம். சொர்க்கத்தை ஒரு ஆளுக்கு ஹராம் என்று அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் கிடந்துட்டு சொர்க்கத்துக்கு போவாங்களே, அது கூட கிடைக்காது. ஹரம் அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் இவருக்கு ஹராம், கம்ப்ளீட்டா தடுக்கப்பட்டுருச்சு. அப்ப அல்லாஹ் இது புகாரியில 1364 ஏற்கனவே இதை சொல்லியும் இருக்கிறோம். அப்ப 1364 ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, தற்கொலை செஞ்சவருக்கு வந்து சொர்க்கத்தை ஹராம் என்று நான் ஆக்கிட்டேன் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அல்லாஹ் ஹராம் ஆக்குனாலுக்கு நீ என்ன ரெக்கமெண்ட் பண்ண போறிய? அவருக்கு தான் சொர்க்கம் ஹராம்னு ஆகி போச்சு, அப்படின்னா நிரந்தர நரகம்னு ஆகி போச்சு. நிரந்தர நரகம்னு அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னா முடிவை மீறுவானா அல்லாஹ்? அவன் எடுத்த முடிவை மீறுமாறு கேட்கலாமா? எப்படி இணை கற்பிப்பவர்களுக்கும் நிராகரிப்பவர்களுக்கும் நம்ம கேட்க முடியாதோ அது மாதிரி இவர்களுக்கும் கேட்க முடியாது. அது மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தன் வந்து தன்னைத்தானே மலை, ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், மலையிலிருந்து உருண்டு தற்கொலை செய்து கொள்கிறானோ உருண்டு கொண்டே நரகத்தில் விழுவான். விழுந்தா எப்படி இருப்பானா? ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அதுல என்றென்றும் நிரந்தரமாக அவன் இருந்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறாங்க. விஷம் குடிச்சு யார் தற்கொலை செய்து கொள்கிறானோ விஷத்தை குடித்தவனாகவே நரகத்தில் நுழைவான், அதுலயும் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான். ஒரு இரும்பு ஆயுதத்தால் தன்னை தாக்கி கொண்டு யார் தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறானோ அவனும் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அவனும் எப்போது என்றென்றும் நிரந்தரமா நரகத்தில் இருப்பான் என்று சொல்லும் போது எப்படி நம்ம போய் கேட்கிற? ரசூலுல்லாஹ் கேட்க இயலாது, நம்மளும் கேட்க இயலாது, யாரும் கேட்க இயலாது. அவனுக்கு நிரந்தரம் அல்ல ஆக்கிட்டான். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இல்ல எப்படி சொல்றான்? வமன் யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா, யார் ஒருத்தன் ஒரு மூமினை வேண்டும் என்று கொள்கிறானோ அவனுக்குரிய தண்டனை நரகம், காலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பான். தன்னை கொல்றது அதில் சேரும். ஒரு மூமினை கொல்லக்கூடாதுன்னா அடுத்த மூமினையும் கொல்லக்கூடாது, தன்னைத்தானே கொலை செய்வது மூமினை கொள்வது தானே. அப்ப கொலை செய்து கொண்டானே ஆனால் அவன் நிரந்தரமாக இருப்பான் என்று சொல்லி குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸ்களும் சொல்கிறது, அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ குத்ஸியும் கூட இருக்கிறது. இப்படிலாம் இருக்கிறதுனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தற்கொலை செஞ்சவருடைய மேற்று வந்தா அவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தொழுவிக்க மாட்டாங்க. ஒருத்தர் தற்கொலை செஞ்ச மேற்று வருது, ஃபலம் யுஸல்லி அலைஹி, அவருக்கு தொழுவிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கவில்லை. அது மாதிரி சில அறிவிப்புகளை நான் தொழுவிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 1624, அதே மாதிரி வந்து அபூதாவுதுல 2770, இதுல எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் தொழுவிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும், ஒரு மனிதன் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் ஷிர்க்கு கூட வைக்கிறான்னு வைங்க, அதை கூட கடைசியை திருத்திட்டு அவன் மௌத்தா போகலாங்க. இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு கடைசி செயலை தான், இதுக்கு எப்படி தௌபா செய்வான்? என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு தௌபா செய்யற ஒரு விபச்சாரம் பண்ணிட்டான், நாளைக்கு திருந்திக்கிடுவான். அல்லாஹ்வே இல்லைன்ட்டான், நாளைக்கு இருக்கிறான்னு சொல்லிடுவான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டான், இணை கற்பிச்சு தப்புன்னு அடுத்த செகண்ட் மாறிக்கிடலாம். எந்த தப்பு செஞ்சாலும் ஒரு மனிதன் வந்து கடைசி நேரத்தில் திருந்திக்கிட்டு சாவுவான். திரும்பி இருப்பான்டாவது போய் ஒரு சின்ன ஒரு முகாந்திரமாவது இருக்குது. இவனுடைய கடைசி செயலை இதானே, தற்கொலை செய்யறானே, அவனுடைய கடைசி வேலை என்ன? இதுதான். இதுக்கு எங்க போய் தௌபா செய்வான்? போய் சேர்ந்துட்டானே. தற்கொலை செய்யறது தான் கடைசி செயலா இருந்தா இந்த பாவத்துக்கு எப்படி மன்னிப்பு கேட்பான்? மன்னிப்பு கேட்டு செத்துருப்பான்னு சொல்ல இயலுமா? சொல்ல முடியாது.
அதனால இந்த தற்கொலை என்பது பயங்கரமான ஒரு குற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு மறுத்து இருக்கிறாங்க. இதை சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அது தலைவர்கள் மட்டும் அப்படி நடந்து கொள்ளணும், அது ஒரு எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டி மற்றவங்க தொழுவலாம் அப்படின்னு அவங்க சொல்லி அந்த இதெல்லாம் கொண்டு காட்டுறாங்க. ஜனாசாவுக்கு இந்த கடன்காரர் விஷயம், இந்த கனிமத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தை வந்திருக்கே தவிர தற்கொலைக்கு வந்திருக்குதா? ஒண்ணுக்குள்ளதே ஒன்னுள்ள போய் முடிச்சு போடணும். 5 ரூபா ஜாமான ஒருத்தர் எடுத்துக்கொண்டதும் தற்கொலை செய்யறது ஒண்ணா? 50 ரூபா கனிமத்து பொருளை பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு, அதுவும் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு மாய்ச்சி கொள்வது ரெண்டு ஒண்ணா? அதுக்கு ஹரம் தலைகி ஜன்னான்னு எல்லாம் சொல்லியிருக்கிறானா? சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறானா? 50 ரூபா ஒருத்தன் மோசடி போயினால் ஹாலிதன் முஹல்லதன் பிஹி அபதா, அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்ப ரெண்டுக்கு சம அளவில் உள்ள ரெண்டு குற்றமா இருந்தா தான் இதுக்கு இருந்தா ஏன் அதுக்கு இருக்கக்கூடாதுன்னு கேட்கலாம். அது வேற இது வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் தொழு வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அதெல்லாம் சும்மா சின்ன விஷயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அந்த அனுமதி கொடுக்கல? இது பெரிய பயங்கரமான விஷயம், நிரந்தர நரகத்தில் ஒருத்தனை தள்ளக்கூடிய விஷயம். அதனால அந்த கண்டனத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருந்தாலும் நம்மளும் கண்டனத்திற்காக என்ன செய்யணும்? அந்த ஜனாசா தொழுகை மறுத்துத்தான் ஆகணும். ஏன்னா மக்களை தொழுகைக்குமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. அப்படி இருந்தா தான் இந்த தற்கொலை செய்யணும் நினைக்கிறவனாச்சு திருந்துவான். தற்கொலை செஞ்சோன்னு வைங்க, ஜனாசா கூட தொழுவிக்க மாட்டாங்க, கொண்டு போய் மொட்டையை போய் புதைச்சு போடுவாங்க, வெறுமனே கொண்டு இணைஞ்சிருவாங்க, ஆடு மாடை புதைக்கிற மாதிரி கொண்டு போய் போட்டுருவாங்கன்னு ஒரு பயம் இருந்தால் தற்கொலை செய்யணும் நினைக்கும் போது இந்த ஒரு பயமாச்சு அவனை திருத்துமா இல்லையா? அதனால தற்கொலை செய்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அர்த்தத்தோட ஜனாசா தொழுகையை தொழுகாமல் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நம்ம கடைபிடிக்கணும். இது அனைவருக்கும் தெரிவிக்கவும் படணும். தற்கொலை செஞ்சா ஜனாசா தொழுகை கிடைக்காது தெரிஞ்சுட்டே செய்ய மாட்டான். சில பேர் செய்யறதுக்கு காரணம் என்ன? சில இமாம்கள் தொழுவிச்சிடுறாங்க. தற்கொலை செஞ்சா ஜனாசா தொழுகை கிடைக்காதுங்கிறது அனைவரும் கடைபிடிச்சார்களே. ஆனால் இப்ப உலகத்திலே நம்ம தான் தற்கொலை கம்மியா செய்யறோம். உலகத்திலே தற்கொலை செய்பவர்கள் குறைந்த தற்கொலை முஸ்லிம் சமுதாயத்தில் தான் இருக்கிறது. எல்லா நாட்டிலையும் சர்வே எடுத்து அவங்களுடைய மத நம்பிக்கை தான் இதுக்கு காரணம்னு ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. அந்த கொஞ்சம் இருக்குதே அது கூட இல்லாம போயிடும். எப்ப தற்கொலைக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணி விட்டு எல்லாரும் கடைபிடிச்சோம்னு சொன்னா ஒருத்தன் தற்கொலை செய்ய மாட்டான். என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி, அம்மாடி ஆடு மாடு மாதிரி போச்சு போடுவாங்க நம்மளை கொண்டு போய், வேணாம் ஜனாசா தொழுகை நமக்கு கிடைக்குமே அப்படின்னு அந்த எண்ணம் அவனை கடைசியா தீர்த்து விடும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜனாசா